தூய்மையான சுத்தமான ஈமானிலும் உள்ளத்திலும் உடலிலும் சுத்தமான தங்கள் இறை நம்பிக்கையில் சுத்தமான ஃபாத்திமா, ஹதீஜா, ஆயிஷா, ஜெய்னப் வாழ்ந்த இந்த சமூகத்தில் இன்று யார் வாழ்கிறார்கள்? யார் வாழ்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபாத்திமா வாழ்ந்த இந்த சமூகத்திலே ரலியல்லாஹு அன்ஹா வரதா, ஹதீஜா வாழ்ந்த சமூகத்திலே, ஆயிஷா வாழ்ந்த சமூகத்திலே, ஜெய்னப் வாழ்ந்த சமூகத்திலே இன்று அந்த பெயர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இல்லாத குப்பைகள் வாழ்கிறார்கள். குப்பைகள் வாழ்கிறார்கள், சாக்கடைகள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மூமின்களான பெண்களை தவிர. அல்லாஹ் அல்லாஹ் பெண் சமூகத்தை சீரமைக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. படைத்தவன் அவன். ஏன் தெரியும்? ஏன் அல்லாஹ்விற்கு தெரியும்? படைத்தவன் அவன். அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு, அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களான பெண்களுக்கு, வகுல் லில் முஃமினாத். நபியே யாருக்கு சொல்லுங்கள்? மூமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள். யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். தாழ்த்துகிறார்களா? தாழ்த்துகிறார்களா? எப்போது ஒரு பெண், எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ, ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ, அப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்? பார்வையில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான் வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك أو يكذبه. இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினால் உண்மை, அதிலே விளக்கம் காணக்கூடாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது, இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. கடைசி நிலைமை. அல்லாஹ் தடை விதிக்கிறான் பாருங்கள். ஒரு பாவத்தை, சமூகத்தை சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள். பெண்களே, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வீதிகளிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். கண் செய்யக்கூடிய விபச்சாரம். ஒரு தனக்கு அனுமதி இல்லாத, தன் கணவன், தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது! எவ்வளவு கேவலமான விஷயம் அது! லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அலியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அலி லா துத்பிஉ நபரத்தன் நபரா. ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை ஒரு பெண்ணின் மீது செலுத்தாதே. ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆখিরা. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை உன்னுடையதல்ல, ஷைத்தானுடைய பார்வை. ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவன் பார்வையில் ஷைத்தான் பார்க்கிறான். அவன் அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் விபச்சாரம் செய்கிறான். யாருக்கு முன்னால் செய்கிறான்? எந்த கடைக்கோடி கண்களின் பார்வையை அல்லாஹ் அறிவானோ அவனுக்கு முன்னால் விபச்சாரம் செய்கிறான் கண்ணை கொண்டு.
யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கே சமுதாயத்திற்கு துணிவு இருக்கிறது? எங்கே சமுதாயத்திற்கு வீரம் இருக்கிறது? தன் குடும்பத்திலே தன் மனைவியோ, தன் குடும்பத்திலே தன் பிள்ளையோ, அவளுக்கு அனுமதி இல்லாத ஒரு ஆணையோ ஒரு ஆணையோ பார்த்து அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய காலத்துடைய ஆண்கள் பார்த்து ரசிக்கிறார்களே, இன்றைய காலத்தின் குடும்ப தலைவர்கள் அதை அனுமதிக்கிறார்களே. அது நேரிலே பார்த்தால் என்ன, ஒரு தியேட்டரிலே சென்று அந்த மிகப்பெரிய ஸ்கிரீனிலே பார்த்தால் என்ன, அந்நியான் தான். அனுமதித்தால் தன் பிள்ளை ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதை, தன் பிள்ளை அந்நிய ஆணிடத்திலே பேசுவதை ஒரு குடும்ப தலைவன் அனுமதித்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிம் அல் ஜன்னah. எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்க வேண்டுமோ, எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்கிறானோ, தொழுகிறானோ, நோன்பு வைக்கிறானோ, எதற்காக? அல் ஜன்னah. 3 பேருக்கு அந்த சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது, ஹராமாக்கப்படுகிறது. அதிலே ஒருவர் யார் தெரியுமா? முதுமினுல் ஹம்ர், மது குடிப்பதை வழக்கமாக்கி கொண்டவர். தாய் தந்தையருக்கு மாறு செய்யக்கூடியவர். தன் குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கீடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த அந்த குடும்பத்தின் தலைவனான அந்த ஆண், இவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான். தெளிவாகவே சொல்கிறேன், தெளிவாக சொல்ல வேண்டிய காலத்திற்கு இந்த சமூகம் உட்படுத்தப்பட்டு விட்டதால் தன் மனைவி ஒரு நாடகத்தை பார்ப்பதை, தன் பிள்ளை ஒரு படத்தை பார்ப்பதை, தன் பிள்ளை தனக்கு அனுமதி இல்லாத ஒரு ஆணை ஒரு டிவியிலே பார்த்து ரசிப்பதை, ஒரு காஃபிரை பார்ப்பதை தன் தந்தை பார்த்து கொண்டிருந்தால் அவரும் நாளை மறுமையில் இந்த நிலைமைக்கு ஆட்படுத்தப்படுவார். அதுபோல்தான் பெண்ணும். ஒரு பெண் தன் கணவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தன் பிள்ளை அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்காமல், அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அந்த பெண்ணும் நாளை மறுமையில் இந்த நிலைமைக்கு தான் வருவார். லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் தகர்த்து எறிவதற்கு வந்த இந்த சமூகம் இன்று அதிலே மூழ்கி அதை இஸ்லாமாக அவர்கள் முஸ்லிம்களாக கருதுகிறார்கள். அதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் நவீனத்தை புகுத்துவவர்களாக கருதப்படுகிறார்கள் சமூகத்திலே. இவர்கள் எல்லாம் ஃபாத்திமாவின் வாரிசுகளா? இவர்கள் எல்லாம் ஹதீஜாவின் வாரிசுகளா? ரலியல்லாஹு அன்ஹும். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை செய்கிறான் பாருங்கள். அதுபோல்தான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவது, ஒரு அந்நிய ஆணிடத்திலே பேசுவது, ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன், அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஹராம். ஒரு ஆணிடத்திலே தனக்கு அனுமதி இல்லாத ஒரு அந்நிய ஆணிடத்திலே, அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அது வாயால் பேசினாலும் சரி, கையால் பேசினாலும் சரி. புரிகிறதா? கையால் பேசினால் என்னவென்று? இன்று உருவாகிறது காதல் எல்லாம். இன்று இந்த மானங்கெட்ட காதல் எல்லாம் உருவாகிறது. எதிலே? எதிலே? மொபைலிலே, ஃபேஸ்புக்கிலே, ஜிமெயிலிலே. யா அல்லாஹ், இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா? இதுவெல்லாம் அபூபக்கர் வாழ்ந்த சமூகமா? சந்தேகமாக இருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு வரதா. யார் இவர்கள்? முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காஃபிரின் பிள்ளைகளா? நடு ரோட்டிலே நின்று கொண்டு
ஒரு அந்நிய ஆணுடன் தயக்கம் இல்லாமல் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, புர்கா அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைங்களை சொல்லல, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண் அதை தடுக்காமல் சென்றால் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தகுதியற்றவன். ஏன்? அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அவள் என் சகோதரி, என் ஆதமுக்கு பிறந்தவள், என் தாய்க்கு பிறந்தவள். லா இலாஹ இல்லல்லாஹ். சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூகம் தங்களுடைய கைகளால் பாவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உமருக்கு இருந்த வீரத்தை பேசக்கூடிய ஆலிம்களை, மக்களே, உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள், ஒரு நாள் தெரியும். உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள். உமருடைய காலத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, வீதியிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நடு வீதியிலே கணவன் மனைவி கூட பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது, காலேஜ் படிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது, பழகிறது. ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன் கூட யா இலாஹ இல்லல்லாஹ். என்ன பெண்மை இது? என்ன கற்பை பாதுகாப்பது இது? என்ன மூமினுடைய தன்மை இது? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் மனைவிமார்களுக்கு சொல்லுகிறான், நபியின் மனைவி ஈமானிலே தரமுள்ள உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய். யாருடைய தாய்? மூமின்களின் தாய் என்றால் நம்முடைய தாய். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபியே, உங்களுடைய மனைவியிடத்தில் மூமினானவர்கள் ஏதாவது தேவையை கேட்டு வந்தால் ஹிஜாபிற்கு பின்னால் இருந்து கேட்கட்டும், திரைக்கு பின்னால் இருந்து கேட்கட்டும். இன்னைக்கு நண்பன் வந்தா போதும், மனைவி ஹலால் ஆயிடுவா, பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு. விருந்தாளி வந்தா போதும், ஆட்டோக்காரன் வந்தா போதும், பால் வாங்குறவங்க வந்தா போதும், ஹலால், பார்க்கறது ஹலால், பேசுறது ஹலால். அப்படியா? நபியின் மனைவிக்கு சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் சென்றாலும் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். தாலிகும் அத்ஹரு லிகுலூபிகும் வ குலூபிஹின்ன. மனிதர்கள் தானே, உங்கள் உள்ளத்தை உமது சுத்தப்படுத்தும், அவர்கள் உள்ளமும் சுத்தமாக இருக்கும். இப்படி செய்தால் அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் பாருங்கள் பாவங்களை. என்ன மார்க்கம் பாருங்கள். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஒரு வீட்டின் கதவை தட்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு வீட்டின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். நேர்வழி கொடுத்தவன் நீனே, நேர்வழி நீ கொடுக்காமல் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்தான இந்த வாய்ப்புகளை, இந்த வசதிகளை, இந்த யுகங்களை இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது? குறிப்பாக மிகப்பெரிய ஷைத்தான். இது நன்மையோ தீமையோ, இதில் ஷர் அதிகமாக இருப்பதால் சொல்லுகிறேன். இந்த ஃபேஸ்புக் ஷைத்தான் முஸ்லிமான பெண்களையும் ஆண்களையும் வழிகெடுத்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி வழிகெடுகிறார்கள் என்று. ஒரு முஸ்லிமான பெண் இஸ்லாமை காரணமாக காட்டி அந்நியானிடத்திலே பேசுகிறான். எப்படி ஷைத்தான் பேச வைக்கிறான் பாருங்கள், எப்படி ஷைத்தான் தூண்டுகிறான் பாருங்கள். ஒரு காஃபிரிடத்திலே பழகுகிறாள் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு காஃபிரான பெண்ணிடத்திலே ஒரு முஸ்லிமான ஆண் பழகுகிறான். ஈமான் இல்லாதவங்களா இருந்தா அது வேற நோக்கம் அவங்களுக்கு. ஈமான்ல அறகுறைவா இருக்கிறவங்களுக்கு, மார்க்கத்தை புரியாதவங்களுக்கு இருந்தா இன்னைக்கு வேற நோக்கம் அதுக்கு.
லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களை, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான் இந்த குற்றங்களை, இந்த பாவங்களை.